Exercise 2.6, question number 11. If S1, S2, S3 up to Sm are sums of n terms of MAPs. MAPs na இது ஒரு first AP உடைய summation, second AP உடைய summation, அப்படி M series உடைய summation கொடுத்துருக்காங்க. Whose first term are, whose first terms are, இந்த AP உடைய first term வந்து 1, அப்புறம் second AP உடைய first terms 2, third AP க்கு first term 3, up to கடைசி AP க்கு first term M, and whose common differences are, first AP உடைய common difference 1, second AP உடைய common difference 3, third AP உடைய common difference 5, and going last AP உடைய common difference 2M minus 1. Then show that S1 plus S2 plus S3 plus up to Sm equal to 1 by 2 Mn plus 1 prove பண்ணணும். So இந்த question வந்து ஒரு 5 mark type question. So நான் உங்களுக்கு derive பண்ணி காட்டுறேன். So நடத்தும் போது புரியலன்னு சொன்னா புரியாத இடத்தை புரியலன்னு சொல்லி கேட்டுக்கலாம். Yes, ma'am. ஓகே தானே நம்ம கூகுள்? Okay, ma'am. Exercise 2.6, question number 11. Question number 11. Actually என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிடலாம். Solution. First terms of an AP are, actually MAPs கொடுத்துருக்காங்க. First terms of an AP are, so first AP உடைய first term 1, I mean second AP உடைய first term 2. கோகுலுக்கு புரியுதா? Yes, ma'am. Third AP உடைய first term 3, எல்லாமே A தான். இது A தான், இது A, இது A தான். Yes, ma'am. அதே மாதிரி கடைசி ஒரு AP இருக்கு, அதனுடைய first term M. Yes, ma'am. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டேர்ம். நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக நம்ம பிராக்கெட்ல இத ஃபர்ஸ்ட், எல்லாமே ஃபர்ஸ்ட் டேர்ம் தான். Yes, ma'am. இதே மாதிரி காமன் டிஃபரன்ஸ்லாம் என்ன? A common difference are, the common difference are first AP க்கு common difference 1, second AP க்கு common difference 3, so then next 5 and going last term உடைய common difference வந்து 2m minus 1. இதுதான் given. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, S1 plus S2 plus S3 is going Sm equal to 1 by 2 Mn plus 1. So இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். Yes, ma'am. ஓகே. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து தான் ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் கொண்டு வர போகிறோம். ஸோ உனக்கு ஃபார்முலா தெரியும், எஸ்என் ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் ஃபார்முலா சொல்லலாம். எஸ்என்ஸ் ஈக்குவல் டு 2a plus n minus 2, 2a plus n minus 1 into t. n by 2 சொல்லலையே, n by 2 2a plus n minus 1 into t. அதான் 2a க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் n by 2 சொல்லணும் தானே? Yes, சொன்னேன் மேம். ஓகே, எஸ்என்ஸ் ஈக்குவல் டு n by 2 2a plus n minus 1 into d. ஓகே, n minus 1 into d. to d. இது எஸ்என். இதுல பாரு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல S1 இருக்கு. இப்போ S1 அப்படிங்கிறது N1 கிடையாது. இந்த N1 அல்ல. ஃபர்ஸ்ட் ஏபியை நம்ம எப்படி டினோட் பண்றோம்னா, அங்க M APs given. क्वेश्चनல M APs given.
எஸ் மேம். அதுல ஃபர்ஸ்ட் ஏபி, இந்த ஃபர்ஸ்ட் ஏபியோட சம்மேஷனை S1 சொல்றோம். செகண்ட் ஏபியோட சம்மேஷனை S2 நம்ம நோட் பண்றோம். நீ n டேர்ம்ஸ் உடைய சம்மேஷன் நினைக்க கூடாது. மீனிங் புரிஞ்சுச்சா? எஸ் மேம். ஓகே. S1 அப்படின்னா எல்லா ஏபிஸ் m ஏபிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஏபிஸ்லயும் n டேர்ம்ஸ் தான் இருக்கு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் ஏபிலையும் n டேர்ம்ஸ் தான், செகண்ட் ஏபிலையும் n டேர்ம்ஸ் தான். புரிஞ்சுதா கோகுல்? எஸ் மேம். ஓகே. அப்ப S1 is equal to இது நம்ம n/2 வைக்கலாம். ஏன்னா என்ன மாத்த முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் ஏபில n டேர்ம்ஸ் தான் இருக்கு. n/2 to ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பார், ஃபர்ஸ்ட் ஏபில ஃபர்ஸ்ட் டேர்ம் 1. இப்போ 2 into 1 n-1 அப்படியே இருக்கும். காமன் டிஃபரன்ஸ் என்ன? இஸ் ஆல்சோ 1. This is equal to n/2, 2 plus n-1. ஏன்னா 1 into n-1. n/2, 2 minus 1 1 ஆயிடும். இப்போ இது என்ன ஆயிடுதுன்னா n plus 1 ஆயிடுது. S1 அப்படிங்கிற டேர்ம் உடைய கால்குலேஷன் நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். இதே மாதிரி S2 என்ன, S3 என்ன வரிசையா கால்குலேட் பண்ணலாம். S2 S2 செகண்ட் ஏபிலையும் n டேர்ம்ஸ் தான் இருக்கு. n/2 2a, that is first term is 2. செகண்ட் ஏபிக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, காமன் டிஃபரன்ஸ் வந்து 3. a பிளேஸ்ல 2வும் d பிளேஸ்ல 3யும் சப்ஸ்டிட் பண்ணலாம். a பிளேஸ்ல 2 கொடுக்குறோம் பிளஸ் n-1, d பிளேஸ்ல 3. This equal to n/2, 2 to 4 plus 3n minus 3. 4 minus 3 1 ஆயிடும். But this equal to n/2, 3n plus 1. புரிஞ்சுதாமா? எஸ் மேம். ஓகே. இது நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்ம நோட் பண்ணிக்கலாம். This is taken as number 2 equation. So அடுத்தது S3 கண்டுபிடிக்கலாம். So இந்த bracket உள்ள S3. S3 is equal to, இங்கே n terms தான் இருக்கு, n/2, 2 ஆனா a வந்து 3, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3, 2a plus n-1, காமன் டிஃபரன்ஸ் வந்து 5. This is equal to n/2, 2 3s are 6, 5 into n, 5n minus 5. This is equal to n/2, 5n, 6 minus 5 plus 1 ஆயிடும். So 5n plus 1 is number 3 நோட் பண்ணிக்கலாம். So இப்போ இந்த bracketல left hand side bracket பாருங்க, S1, S2, S3 up to Sm. So இதுல first 3 terms calculate பண்ணிட்டோம். So அப்படி in between நிறைய terms இருக்கு. நம்ம கடைசி term calculate பண்ணலாம். So Sm என்ன வருதுன்னு பார்க்கலாம். So many terms in between them, ஒரு சின்ன ஸ்லாஷ், அதுக்கு அர்த்தம் என்ன, இதுக்குள்ள நிறைய terms இருக்குன்னு அர்த்தம். So இது S3க்கு அப்புறம் டைரக்டா Sm போட போறோம். இங்கேயும் நமக்கு n terms தான் இருக்கு. n/2, 2, ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா m, so m plus n-1, காமன் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2m-1. இப்ப d ஓட பிளேஸ்ல 2m-1 சப்ஸ்டிட் பண்றோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். this equal to n/2, 2m plus n into 2m, 2mn, n into 1, ஆனா மைனஸ் இருக்கு, minus n, minus 1 into 2m, minus 2m, minus 1 minus 1 plus 1. terms cancel ஆச்சுன்னா cancel பண்ணலாம். so plus 2m minus 2m cancel ஆயிடுது. so remaining terms மட்டும் இப்ப எடுத்து எழுதிக்கலாம். this equal to n/2, 2mn minus n. இந்த 2 termsல n காமனா இருக்கு, n எடுத்துட்டோம்னா 2m minus 1, லாஸ்டா உள்ள ஒரு plus 1 bracketல போடுறோம். So இதையும் ஒரு லாஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் நோட் பண்ணா நோட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் கீப் as it is. இப்போ நம்மளுடைய ப்ரூவிங் பார்ட்டை பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிராக்கெட் வந்து எல்லாத்தையும் சம் பண்ண சொல்லியிருக்காங்க, அடிஷன். ஸோ
we add all the terms. நம்ம 4 termsையும் கண்டுபிடிச்சிருக்கோம். So in between ditto போட்டுக்கலாம். So இப்போ left hand side calculation ஸ்டார்ட் பண்றோம். S1 plus S2 plus S3 up to plus SM. So எல்லா termsையும் first substitute பண்ணிடலாம். S1 answer வந்து n by 2 n plus n. This equal to n by 2 n plus 1. S2 n by 2 3n plus 1 plus S3 n by 2 5n plus 1 n by 2 5n plus 1 is going the last term பார்த்தீங்கன்னா இந்த term. So அதையும் எழுதிடலாம். n by 2 n 2m minus 1 plus 1. So the terms எல்லாம் பார்த்தோம்னா எல்லா termsலயும் நமக்கு n by 2ங்கிற term காமனா இருக்கு. So n by 2, here n by 2, n by 2, and last term also n by 2 is a common term. So take outside, write remaining terms inside the bracket. So n by 2 வெளியே எடுத்துட்டோம். So bracket க்குள்ள remaining terms எழுதிடலாம். Here remaining term n plus 1 plus அடுத்த remaining term 3n plus 1. So plus 5n plus 1 is going. That meaning is in நிறைய terms இதுக்கெல்ல இருக்குன்னு அர்த்தம். So இந்த bracket எழுதிடலாம். n into 2m minus 1 plus 1. இப்போ எல்லா n டேர்மையும் ஒரு கலெக்ஷன் ஆகும் 1 1ங்கிற டேர்மையும் ஒரு தனியா எழுதியும் ஆட் பண்ணிக்கலாம். n by 2 n plus 3n plus 5n is going in the n term. n actually plus n 2m minus 1. So இது ஃபுல்லா ஒரு bracket. Plus remaining terms என்ன இருக்கு 1 1 1 சொல்லிட்டு m times இருக்கு. Here 1 1 1 and 1. So இப்படி 1 வந்து 4 tick போட்டிருக்கிறதுனால 4 times இல்லை m times, because in between so many terms lie in between these two terms. Isn't it Google? Yes ma'am. அந்த ditto போட்டிருக்க இடத்துல நிறைய terms இருக்கு. நம்ம கொஸ்டின்ல வந்து m APs கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏபில ஒரு 1 வருது, செகண்ட் ஏபில ஒரு 1 வருது, தேர்ட் ஏபில ஒரு 1 வருது, லாஸ்ட் ஏபில ஒரு 1 வருதுன்னா m APsல நான் m times 1 போட்டிருப்பேன். Yes. இப்போ ஸ்மால் கொஸ்டின் 1 1 ன்னு சொல்லி 2 டைம்ஸ் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 1 plus 1 2. 1 2 டைம்ஸ் ஆட் பண்ணா 2 வருது. 3 டைம்ஸ் ஆட் பண்ணா 4. 3 டைம்ஸ் ஆட் பண்ணா 3 வரும். 4 டைம்ஸ் ஆட் பண்ணா 4. m டைம்ஸ் ஆட் பண்ணா m. Very good. So 1 plus 1 plus 1 up to plus 1 m times இருக்கு. So here we write m. ஏன் m எழுதுறோம்னு புரிஞ்சுச்சா? Yes ma'am. So doubt இல்லையே? இல்ல மேம் உங்க வாய்ஸ் அப்பப்ப பிரேக் ஆகி ஸ்டக் ஆகி அப்படி நின்று பாதியில வருது மேம் திருப்பியும். எப்படி கேக்கு? இப்ப நல்லா இப்ப கிளியரா கேக்கா? நடுவுல வந்து ஸ்டக் ஆகி கேக்குது மேம். நல்லா புரியல. எஸ் மேம். இப்ப புரியுதா? எஸ் மேம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிராக்கெட்டுக்கு நம்ம அடிஷன் கண்டுபிடிக்கணும். இந்த பிராக்கெட்டுக்கு but this equal to previous line one more time எழுதிக்கிறேன். n by 2 n plus 3n plus 5n up to plus n 2m minus 1 plus m. இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை மட்டும் தனியா எடுத்து அடிஷன் போட போறோம். அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். n plus 3n plus 5n up to plus n 2m minus 1. ஸோ இதோடைய அடிஷன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இதில் நம்ம என்ன ஃபார்முலாஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எஸ்என்ஸ் ஈக்குவல் டு n by 2 a plus lங்கிற ஃபார்முலா போட போகிறோம். எஸ்என்ஸ் ஈக்குவல் டு n by 2 a plus lங்கிற ஃபார்முலா போடலாம்.
See n number of terms n தான் n by 2. First term is n. Last term is 2m minus 1. Actually நமக்கு இங்க வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா m டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ என்னோட பிளேஸ்ல m போடணும். n represent number of terms. இதுல m டேர்ம்ஸ் இருந்திருக்கும். ஸோ m by 2, ஏங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் n, எல்லுங்கிறது லாஸ்ட் n, n 2m minus 1. m by 2 n, இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2mn minus n. The plus n minus n cancel ஆயிடும். So என்ன கிடைக்கு பாருங்க, m by 2 into 2mn. Now this 2 also get cancelled. Remaining is m square n. Google புரிஞ்சுதா? எஸ் மேம் உங்க வாய்ஸ் அப்போ திருப்பி இப்படிதான் கேட்குது. இப்போ நீங்க m by 2 n plus 2mn minus 1 சொல்ல கேட்கவே இல்லை மேம். அதுக்குள்ளே m by 2 into 2mn வந்துருச்சு மேம். வாய்ஸ் விட்டு விட்டு கேட்காப்போ. எஸ் மேம். நான் வாரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த சம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேர் பார்க்கலாம். எஸ் மேம், எஸ் மேம். ஓகே. So m by 2 ஆக்சுவலி இது வந்து இந்த பிராக்கெட் மட்டும் சிம்பிளிஃபை ஆனது நமக்கு m ஸ்கொயர் n. ப்ரீவியஸ் லைன்ல கொண்டு சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா அதாவது நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் திஸ் ஈக்குவல் டு பிராக்கெட்டுக்கு வெளியே ஒரு n by 2 இருக்கு. இந்த n by 2 ஸோ இன்சைடு பிராக்கெட், இந்த பிராக்கெட் உடைய அடிஷன் வந்து m ஸ்கொயர் n. m ஸ்கொயர் n பிளஸ் m. But this equal to ஒரு m காமனா வெளியே எடுத்துடலாம். ஸோ m காமனா எடுத்துட்டோம்னா m ஆல்ரெடி n இருக்கு by 2, m எடுத்தது போக ரிமைனிங் ஒரு m இருக்கும் இதுல mn. ஸோ m வெளியே எடுத்துட்டோம் பிளஸ் 1. mn by 2 mn பிளஸ் 1. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல உள்ள ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, half mn mn பிளஸ் 1. இதுதான் this equal to half mn mn plus 1. This is equal right hand side and it's proved. So Google புரிஞ்சுதா? எஸ் மேம். வாய்ஸ் இப்ப எப்படி கேட்டுச்சு? விட்டு விட்டு கேக்குதா? இப்ப அதான் கேட்டுச்சு. சரி, இன்னொரு நேரம் பிரேக் ஆகி கேட்டுதுன்னா சொல்லுமா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். எஸ் மேம். இந்த சம் டவுட் கேட்கும்னு நினைக்கிறியா? இல்ல, புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு மேம். So 2.6 exerciseல 12th question பார்க்க போறோம். Find the sum a minus b by a plus b plus 3a minus 2b by a plus b plus 5a minus 3b by a plus b plus up to 12 terms. So இப்படி இருக்கக்கூடிய 12 termsக்கு சம்மேஷன் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். Exercise 2.6 question number 12. Find the sum a minus b by a plus b plus 3a minus 2b by a plus b plus 5a minus 3b by a plus b is going up to 12 terms. So first இந்த bracketல கொடுத்த terms அப்படியே எடுத்து எழுதிடலாம். Solution a minus b by a plus b plus 3a minus 2b by a plus b plus 5a minus 3b by a plus b is up to 12 terms.
இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, காமன் டிஃபரன்ஸ் என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். therefore a, the first term always noted by the letter alphabet a minus b by a plus b. Common difference, second term minus first term, t2 minus t1, 3a minus 2b by a plus b minus a minus b by a plus b. இந்த a plus bங்கிறது காமனா இருக்கு, அதாவது டினாமினேட்டர் சேம், அது எல்சிஎம் நம்ம எழுதிக்கலாம். a plus b, 3a minus 2b, this minus is common for both terms, minus a plus b. 3a minus a, it is 2a, minus 2b plus b, simplify பண்ணா minus b by a plus b. So common difference d பாத்தீங்கன்னா 2a minus b by a plus b. So now இங்க 12 terms summation, so n is equal to 12. அப்படிதான் கேக்குது, பிரேக் ஆகி கேக்குது. அப்படியா? எஸ் மேம். வீடியோ கிளியரா தெரியுதா? வாய்ஸ் மட்டும் தான் பேசுறேன், வீடியோ கிளியரா தெரியுது மேம். இப்போ இந்த சம்ல எத்தனை இடத்துல பிரேக் ஆச்சு? 3a minus 2b அதுல ஸ்டக் ஆச்சு மேம். அதுக்கப்புறம் dக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வச்சு லைட்டா வந்துச்சு மேம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். எஸ் மேம். கோகுல் இப்ப எப்படி இருக்கு? கேக்குது மேம். So n is equal to 12. So இப்போ Sn கண்டுபிடிக்கிறோம். So Sn ஃபார்முலா சொல்ல முடியுமா கோகுல்? Yes ma'am. Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. Okay. Now Sn ஃபார்முலா. So இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். n பிளேஸ்ல 12, a பிளேஸ்ல a குள்ள டேர்ம் and d பிளேஸ்ல d குள்ள டேர்ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா சிம்பிளிஃபை பண்ணி வர்றதா நம்மளுடைய ஆன்சர். இப்போ n is 12, 12 by 2, 2a, 2a, aங்கிறது என்னன்னு பாருங்க, is a minus b by a plus b, a minus b by a plus b, plus n minus 1, n இருந்து 12, 12 minus 1, dங்கிறது இப்போ தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம், 2a minus b by a plus b. a minus b by a plus b. So 12 by 2. இது 6 ஆயிரும். This equal to 6. இந்த 2 வச்சு இந்த bracket உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2a minus 2b by a plus b. 12 minus 1, 11. 11 into 2a minus b by a plus b. So இந்த a plus bங்கிறது டினாமினேட்டர் சேமா இருக்கு, LCM வந்து a plus b.
a plus b. So first numerator 2a minus 2b. இந்த 11 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 22a minus 11b. So a term இந்த a term கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த b term கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். 22a plus 2a it is 24a. என்னமா? திருப்பி சொல்லுங்க மேம். ஸ்டக் ஆயிடுச்சு, வாய்ஸ் ஸ்டக் ஆயிடுச்சு உங்களுக்கு. திருப்பி சொல்லுங்க மேம். என் வாய்ஸ் ஸ்டக் ஆகுதா? எஸ் மேம். அப்படியே விட்டு பேக் ஸ்கிப் ஆயிடுச்சு உங்களுக்கு உங்க இது வாய்ஸ். நீ வேணா இப்ப கட் பண்ணிட்டு திரும்ப ஜாயின் பண்றியா? ரொம்ப உனக்கு கவனிக்க டிஸ்டர்பிங்கா இருக்குன்னா அப்படி பண்ணி பாரு. எந்த இடத்துல இருந்து உனக்கு புரியல? கூகுள் 11 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னே புரியல மேம். 11 into 2a 22a minus 11b. So இப்ப 2a கூட இந்த 22a ஆட் பண்ண போறோம். 2b 11b. a கூடயும் b கூடயும் சிம்பிளிஃபை பண்ண போறோம். எஸ் மேம். 6y a plus b. 2a plus 22a is 24a. Minus 11 minus 2. So minus 13b. புரிஞ்சுச்சா? எஸ் மேம். So அப்போ இதுக்கு அப்புறம் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. s12 sum of 12 terms 6 by a plus b 24a minus 13b. இதான் ஆன்சர். சம்ல டவுட் இருக்கு அப்படின்னா கேட்கலாம். இல்ல டவுட் இல்ல, புரிஞ்சுச்சு மேம். சோ புரிஞ்சுதா? எஸ் மேம். வாய்ஸ் கேக்குதா? ஆ எஸ் ஆர் நோ? கேக்குது மேம். ஓகே.